இலக்கியா செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா, கௌதம் 2 பேருமே எஸ்எஸ்கேவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல. இனிமே நம்ம வேலைய கரெக்ட்டா பார்க்கலாம்னு சொல்லி, அடுத்ததா இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம எம்ஓ ப்ராஜெக்ட்டுக்கு. ஆனா, இந்த எம்ஓ ப்ராஜெக்ட்ட கௌதம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கக்கூடாது. அப்படி மட்டும் கௌதம் நடத்தி முடிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் கௌதம் ரொம்பவுமே திமிராயிடுவான். ஏற்கனவே கௌதம் எஸ்எஸ்கேவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவன என்ன பண்ணி தடுக்கிறது அப்படின்னு நம்ம தாட்சாயினி யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த சுரேஷ் மூலியமா கார்த்தி வச்சு ஏதாவது சதி பண்ணலாம். ஆனா இதுல நம்ம பேரு எங்கேயுமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தாட்சாயினி முடிவு பண்றாங்க. அதனால தாட்சாயினி என்ன பண்றாங்கன்னா, நேரா போயிட்டு எஸ்எஸ்கேவை ஜெயில பாக்குறாங்க. எஸ்எஸ்கே, நமக்கு ஒரு ஆபத்து. ஏற்கனவே இந்த கௌதம் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்போ அடுத்ததா அவன் அந்த எம்எம் ப்ராஜெக்டை கையில எடுத்திருக்கான். அவன் மட்டும் இந்த எம்எம் ப்ராஜெக்ட்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் நாம நினைக்க முடியாத அளவுக்கு கௌதம் பிசினஸ்ல மிகப்பெரிய ஆளா மாறிடுவான். அதனால இந்த முறை அவனை இந்த கான்ட்ராக்ட் எடுக்க விடாம தடுக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இலக்கியா உள்ள புகுந்து எல்லாத்தையுமே கெடுத்து அவன் இழுத்துட்டு போயிட்டா. இப்போ இந்தியா அவன் பண்ணி முடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் நாம பிசினஸ் பண்றதே வேஸ்ட். எஸ்எஸ்கே, ஐயோ தாட்சாயினி, முடியாது தாட்சாயினி, முடியாது. அது நடக்கவே கூடாது. நீ ஏதாவது பண்ணு. ஐயோ எஸ்எஸ்கே, எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம சுரேஷை வச்சதுன்னா பண்ண வேண்டியதானே தாட்சாயினி. எஸ்எஸ்கே, அதே தான் நானும் நினைச்சேன். சுரேஷ் தான் நமக்கு இதை கால் பண்ணி சொன்னான். இந்த மாதிரி கௌதம் ப்ராஜெக்ட் விஷயமா ரெடி பண்றான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, சுரேஷை வச்சு நாம நம்ம கார்த்தி மூலியமா சின்னதா ஏற்றி விட்டோம்னா, கார்த்தி கண்டிப்பா சுரேஷை போயிட்டு பிரச்சனை பண்ணி சுரேஷ் இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் மற்ற விஷயத்தெல்லாம் கைப்பற்றிடுவான். அப்படி கைப்பற்றிட்டானா கண்டிப்பா கௌதமான அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கௌதமுக்கு தெரிஞ்சாலும் கூட நாம இதுல நேரடியா மாட்ட மாட்டோம். கார்த்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி தான் மாட்டிப்பான். எப்படி என் ஐடியா அப்படின்னு தாட்சாயினி சொல்ல, எஸ்எஸ்கே அவனே, புரியுது தாட்சாயினி, நம்ம ஒரே கலர் 2 மாங்க அடிக்க போறோம் அப்படித்தானே? ஆமா எஸ்எஸ்கே, அதே தான். நான் ஆல்ரெடி கார்த்தி கிட்ட பேசிட்டேன். சுரேஷ் கொடுக்க போற அந்த ப்ளூ பிரிண்ட்டை கார்த்தி சுரேஷ்கே தெரியாம திருடுற மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அதுக்கு சுரேஷும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறான். ஸோ சுரேஷ்ல இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை கார்த்தி திருட போறான். அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு அப்படின்னு கௌதமுக்கு தெரிய வரும். தெரிய வந்த உடனே கௌதம் வந்து கார்த்திகிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்டை கேட்டு கெஞ்சுவான். அப்போ நான் கார்த்தியை வச்சு எஸ்எஸ்கேவை வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் உனக்கு அந்த ப்ளூ பிரிண்ட், இல்லைனா ப்ளூ பிரிண்ட் கிடையாது அப்படின்னு கார்த்தி மூலியமாவே நான் கௌதமை மிரட்ட போறேன். அப்படி மிரட்டா கண்டிப்பா கார்த்தி வேற வழி இல்லாம கார்த்தி சொல்றதை கேட்டு கௌதம் அப்புறம் உங்களை வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்புறம் நாம நினைச்ச மாதிரியே கார்த்தியை வச்சு கௌதம ஒன்று இல்லாம ஆக்கிடலாம். சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு கௌதம நடுத்துல நிக்க வைக்கலாம். எஸ்எஸ்கே, தாட்சாயினி, நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் எஸ்எஸ்கே. நடக்காம போதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்க என்ன நம்புங்க. அந்த கௌதமுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. அதனாலதான் லாஸ்டா உங்க மேல கை வைக்கிறதுக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கான். அவன் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்துட்டான். அவனுடைய ஆட்டத்தை அவன் காட்டிட்டான்ல, அதே மாதிரி நம்ம ஆட்டம் என்னன்னு அவன் காட்ட வேணாமா? நீங்க கவலைப்படாம இருங்க எஸ்எஸ்கே அப்படின்னு தாட்சாயினி போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இலக்கியா ரேவதிட்ட வந்து பேசுறாங்க. அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த எஸ்எஸ்கே உங்களுக்கு பண்ண எல்லா துரோகத்தையும் சேர்த்து அவனை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. அவன் இப்போ ஜெயில கஷ்டப்படுறத நீங்களும் உங்க கண் கூட பாத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்கே இனிமே வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எஸ்எஸ்கே நிரந்தரமா ஜெயில தான் இருக்க போறாரு. இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில இருந்தா கண்டிப்பா நாம பண்ண எல்லா தப்பையும் மறந்து திருந்திடுவாரு. ஒருவேளை அவரு வாழ்க்கையில திருந்தி வந்தாருன்னா அப்பயாச்சும் நீங்க கௌதமோடைய அப்பா எஸ்எஸ்கே தானே கௌதம் கிட்ட சொல்லுவீங்களா அத்தை அப்படின்னு இலக்கியா கேக்குறாங்க. அப்பதான் கரெக்டா கௌதம் உள்ள என்ட்ராரு. உள்ள என்ட்ரானவனே, என்ன இலக்கியா, என்னத்த நீங்க கௌதம் சொல்லுவீங்களான்னு அம்மா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கௌதம் கேட்க இலக்கியா உடனே ஷாக் ஆகுறாங்க. ரேவதியை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. சொல்லிடாதீங்க அத்தை, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதியும், இல்லப்பா கௌதம், இப்போ நீ புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போறியாமே, அதான் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா போகணும் அப்படின்னு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணுமா, அதுதான் இலக்கியா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓ, அதுக்குள்ள இலக்கியா உங்கள்கிட்ட சொல்லிட்டலாமா? அதுக்குதான் சொல்றதுக்காக உங்களுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு நானே வந்தேன். அதுக்குள்ள இலக்கியாவே முதுக்கிட்டா. சரி ஓகேம்மா, பரவாயில்ல. நான் சொன்னா என்ன, இலக்கியா சொன்னா என்ன? அம்மா இங்க பாருங்க, இந்த ப்ராஜெக்டை மட்டும் நாம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நான் தாமா நம்பர் 1. அந்த இடத்த அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் பிடிக்கவே முடியாதுமா. பா கௌதம், இந்த ப்ராஜெக்ட் இல்லப்பா, எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் என் பிள்ளைக்கு எல்லா திறமையும் இருக்கு.
கண்டிப்பா நீ எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் இடத்துல வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும்ப்பா. மா, கண்டிப்பாம்மா. உங்களுடைய பிளெஸிங் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதும்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கௌதம் கரெக்டா ரேவதி கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இலக்கியா அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே கௌதம், சரிம்மா இலக்கியா, நீ அம்மாட்ட பேசிட்டு வீட்டுக்கு வா. எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிளம்புறாரு. இங்க இலக்கியா ரேவதி கிட்ட, அத்தை பாத்தீங்களா? உங்க பையன் எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லவே இல்லையே அத்தை. என்ன இலக்கியா? நான் தான் கேட்டனே, எஸ்எஸ்கே நல்லவரா திருந்தி மாறிட்டாருன்னா நீங்க கௌதம்கிட்ட எஸ்எஸ்கே தான் உங்க அப்பான்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க அத்தை. இலக்கியா, ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி அந்த அயோக்கிய எஸ்எஸ்கே நல்லவனா திருந்தட்டும், மனுஷனா மாறட்டும், அதுக்கப்புறம் நாம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிடுறாங்க. இலக்கியா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே இந்த முறை ஜெயில இருந்து வெளியே வரும்போது மனுஷனா மாறி நல்லவனா திருந்தி தான் வர போறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்எஸ்கே பத்தின உண்மையை கௌதம்கிட்ட நேர பார்த்து பொறுமையா எடுத்து சொல்லணும் அப்படின்னு இலக்கியா நினைக்கிறாங்க. ஆனா இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் தாட்சாயினி எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கு அனுப்பின இந்த கௌதம் இலக்கியாவையும் எப்படியாவது பழி வாங்கி தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்க. இதுல நம்ம எஸ்எஸ்கே வேற கார்த்தியை வச்சு கௌதம கவிழ்க்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இந்த முறை என்ன நடக்க போகுது? சோ எல்லா சதித்திட்டத்தையும் தாண்டி கௌதம் இலக்கியா ஜெயிச்சு காட்டுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.